ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு குடமிளகாயில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். 250 கிராம் குடமிளகாய், 200 கிராம் சீனி, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 4 டீஸ்பூன் நெய். இவை அனைத்தும் குடமிளகாய் அல்வா செய்வதற்கு தேவையான பொருள். எல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த சீலெல்லாம் எடுத்து எறிவோம். இப்படி பிளேனாக எடுக்கணும். வட்டி இப்படி பிளேனாக எடுத்துட்டு உள்ளுக்கு விதை ஒன்றும் இல்லாமல் எடுத்து ஆல்ரெடி கழுவித்தான் பட்டினான். இதை வச்சுட்டு இதுக்கு போட்டு அவிச்சு போட்டு தான் எடுத்து செய்யணும். தண்ணியிலையும் அவிய விடலாம், ஸ்டீமர்லேயும் அவிய விடலாம். குடமிளகா அவிஞ்சிட்டு பாருங்க நைஸாக இருக்குது. ஏன்னா அவிக்கிறதுக்கு காரணம் அந்த மணம், பச்சை மணம் போடுறதுக்கான தான் அவிச்சோம் நாங்கள். இனி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கரண்டரில் போட்டு தைச்சி எடுக்கணும். இந்த கறிமிளகாய் ஒரு கட்டியும் இல்லாமல் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கும். செய்து முடிஞ்ச அப்புறம் கொட்டுறதுக்கு ஒரு ரே எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யை தடவி திரும்ப வச்சுருக்கோம். நெய்யை தடவி போட்டு ரேயை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மீடியத்தில் கஜுவும் ஆல்மண்ட்ஸ் சொல்லுவேன். ஆல்மண்ட்ஸ் 6, கஜு ஒரு 7 போட்டு பொரிச்செடுக்கணும். ஆல்மண்ட்ஸ் பொரிஞ்சிட்டு இந்த குரும்பை எடுத்து வச்சுட்டு இந்த குடமிளகாய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டுவோம். மீடியத்தில் வச்சுட்டு கிளறுவோம். இந்த ஜீரில் சீனியை போட்டு கிண்டுவோம். கொஞ்சம் போட்டு கிண்டுவோம். சீனி போட்டோன்னா திருப்பியும் தண்ணியாடும் சேர்ந்து உருகு. மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சி போட்டு அதையும் இதோட சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் இஞ்சி எது சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. பொரிச்சு வச்சுருக்க கஜுவையும் ஆல்மண்ட்ஸையும் போடும். கிண்டும் அதோட ஏலக்காய் பவுடரையும் கைவிடாமல் கிண்டோணும். பொரியும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய்யை விட்டு கிண்டோம். எல்லாமே 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நாங்கள் பாருங்க. இப்போ நெய் விட்ட நெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அடப்பை பண்ணிவிட்டு ரேயில் ஊற்றி விட்டாச்சு. ரேயில் ஊற்றணும். பாருங்க அல்வா இந்த மாதிரி வந்துருக்கணும். சட்டியில் ஒட்டாமல் பாருங்க. இனி அடுப்பை எடுத்து ஊற்றி போட்டு கலக்கி விடும்.
கொஞ்சம் நேரம் ஆறினா பிறகு பீஸ் போட்டு சாப்பிடலாம். போட்டாச்சு பாருங்கள், நல்லபடியாக வந்திருக்கு. உங்களுக்கு நாங்கள் செய்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்த்துட்டு நிதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.